அதாங்க அவங்க வாங்குறவங்க திப்பியாக இருக்குங்கிறாங்க, கொஞ்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குன்றாங்களா? பட் எது வாங்குறாங்க அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? இந்த கடைக்காரங்க என்ன கம்பெனி? டாபர் தானா? இல்லை டாபர் இல்லை, பெங்களூர் ஐட்டம். இதுதான் வாங்குறாங்க. இது எவ்வளோ இருக்கு கிராமு? 50 கிராமு. ஆஹா, இது நிறைய இருக்குது. நிறைய இருக்கு, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. டைமண்டு பெங்களூர் ஐட்டம் நினைக்கிறேன். எந்த ஒரு போட்டிருக்கான் பாருங்க, பெங்களூர் தான் போட்டிருக்காப்புல. இங்கே வந்து சப்ளை பண்ணுறாங்கண்ணா இல்லை? அது எல்லா கடையிலும் கிடக்கு, பஜாரில் ஃபுல்லாக இதான் கிடக்கு. பட் கஸ்டமர் வந்து திப்பாக இருக்குன்றாங்க. நம்மது திப்பினா கட்டியாக இருக்குன்றாங்க. கம்மியாகவும் இருக்குங்கிறாங்க. கம்மியாக இருக்குன்றாங்க. சரி. இது எவ்வளோ விற்கிது ஒரு நாளைக்கு? ஒரு சரம் விற்குமா? இது நிறைய விற்கும். ஒரு நாளைக்கு ஒரு சரம், 2 நாளைக்கு ஒரு சரம். 2 நாளைக்கு ஒரு சரத்துக்கு எத்தனை பீஸா? 10 பீஸா? உங்களுக்கு என்ன ரேட் வருது? எங்களுக்கு 340. டிஸ்கவுண்ட்லாம் கழிச்சா எல்லாம் கழிச்சு 340. கேஷ் சேல்ஸா? ஹோல்சேலில் வாங்கிக்கிறீங்களா? எந்த கடை? அருள் ஸ்டோர். ஓகே, ரைட் அனுச்சி. 330 கொடுக்குறாங்க. ஆனால் 50 கிராம்ங்கிறதுனால கஸ்டமர் வாங்குறாங்க. ஆனால் ருச்சின்றதுனால வாங்குறது இல்லை. ஏபிக்காரன் போட்டிருக்கேன், அது வந்து ஏபியில் நல்லா இருக்கு. அது நல்லா போயிட்டுருக்கு. ஏபி மசாலா இருக்குல்ல. ஆமாம். ஓகே.